வணக்கம். நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்களா? அப்போ உங்க ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் நம்பர சும்மா ஒரு நம்பர்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அது உங்க கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஹெல்த்துக்கும் சட்ட ரீதியான பாதுகாப்புக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு அஸ்திவாரம். இதுல ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட அது பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுடும். இன்னைக்கு உங்க இன்வாய்ஸ் சிஸ்டத்தை எப்படி பக்காவா தப்பே இல்லாம மாத்துறதுன்னு நம்ம பார்க்க போறோம். இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். உண்மைய சொல்லணும்னா நாம எல்லாருமே நாம கேட்டுக்க வேண்டிய கேள்வி இது. இன்வாய்ஸ் நம்பரை கரெக்டா மெயின்டைன் பண்றது எவ்வளவு முக்கியம்னு நிறைய பேரை கண்டுக்கிறதே இல்ல. ஆனா ஒரு ஆடிட் வரும்போது பாருங்க, இந்த சின்ன நம்பர்ல வர குழப்பம் நமக்கு எவ்வளவு பெரிய தலைவலியா மாறும்னா அப்போதான் புரியும். சரி, அப்போ இதை எப்படி சரி பண்றது? வாங்க இன்னைக்கு நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். முதல்ல அந்த 16 கேரக்டர் ரூல்னா என்னன்னு ஆரம்பிச்சு ஒரு பெர்ஃபெக்ட்டான இன்வாய்ஸ் சிஸ்டமை எப்படி உருவாக்குறது, அப்புறம் எல்லாரும் பண்ற பொதுவான தவறுகள் என்னென்ன, அதை எப்படி தவிர்க்கிறதுன்னு எல்லாத்தையும் தெளிவா பார்க்க போறோம். ரெடியா? வாங்க ஆரம்பிக்கலாம். நம்ம முதல் செக்ஷனுக்குள்ள வந்தாச்சு. இப்ப நம்ம பார்க்க போற எல்லா டிப்ஸ்க்கும் எல்லா பெஸ்ட் பிராக்டிசஸ்க்கும் இதுதான் பேஸ்மெண்ட். இந்த ஒரு முக்கியமான ரூலை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், பாதி பிரச்சனை சால்வ் ஆன மாதிரி தான். அது என்ன ரூல்? அதுதான் இந்த 16 கேரக்டர் ரூல். பாருங்க, சட்டம் என்ன சொல்லுதுன்னா ரொம்ப சிம்பிள். உங்க இன்வாய்ஸ் நம்பர் ஒரு தொடர்ச்சியான சீரியல் நம்பரா இருக்கணும். அதாவது 1, 2, 3ன்னு வரிசையா வரணும். ஒரு ஃபைனான்ஷியல் இயர்க்குள்ள ஒரே நம்பர் திரும்பவும் வரக்கூடாது. யூனிக்கா இருக்கணும். அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், உங்க இன்வாய்ஸ் நம்பரோட மொத்த நீளம் 16 கேரக்டர்ஸை தாண்டவே கூடாது. இதுதான் லிமிட். 16 இந்த நம்பரை உங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. 16 கேரக்டர்ஸ் இதுதான் உங்களுக்கான மேக்ஸிமம் லிமிட். நீங்க இந்த லிமிட்டுக்குள்ள எப்படி வேணாலும் உங்க இன்வாய்ஸ் ஃபார்மேட்டை செட் பண்ணிக்கலாம். ஆனா இந்த கோட்டை மட்டும் எக்காரணத்து கொண்டும் தாண்டக்கூடாது. ஓகே, இப்போ அடுத்த செக்ஷனுக்கு போகலாம். ஒரு பெர்ஃபெக்ட்டான இன்வாய்ஸ் நம்பர்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கணும், அதோட முக்கியமான தேவைகள் என்னென்னு இப்போ உடைச்சு பார்க்கலாம். இதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்குமோன்னு நினைக்காதீங்க. சத்தியமா இல்ல. இதுக்கு பின்னாடி இருக்கிற ரூல்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள். யாரு வேணும்னாலும் இத சுலபமா ஃபாலோ பண்ண முடியும். இங்க பாருங்க, இதுல 4 முக்கியமான விஷயம் இருக்கு. 1, ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் 1ஆம் தேதி, அதாவது புது ஃபைனான்ஷியல் இயர் ஆரம்பிக்கும்போது உங்க இன்வாய்ஸ் நம்பர் திரும்பவும் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். 2வது, மேக்ஸிமம் லென்த் 16 கேரக்டர்ஸ் தான். 3வது, ஒரு வருஷத்துக்குள்ள கொடுக்குற ஒவ்வொரு இன்வாய்ஸ் நம்பரும் தனித்துவமா இருக்கணும், ரிப்பீட் ஆகக்கூடாது. கடைசியா, நீங்க லெட்டர்ஸ், நம்பர்ஸ், அப்புறம் இந்த ஹைஃபன் இல்லனா ஸ்லாஷ் இது மட்டும்தான் யூஸ் பண்ணணும். வேற எந்த ஸ்பெஷல் கேரக்டருக்கும் இங்க இடமே கிடையாது. சரி, சட்டம் என்ன சொல்லுது, ரூல்ஸ் என்னென்னு இப்போ நமக்கு தெரியும். அடுத்ததா இந்த ரூல்ஸை வச்சு நம்ம பிசினஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்மார்ட்டான, ஆடிட்னு வந்தா தைரியமா ஃபேஸ் பண்ற மாதிரி ஒரு சூப்பர் சிஸ்டத்தை எப்படி டிசைன் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு தப்பே இல்லாத சிஸ்டம் வேணுமா? அப்போ இந்த 4 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. 1, எப்பவுமே ஏப்ரல் 1ஆம் தேதி நம்பர் 1லிருந்து ஆரம்பிங்க. 2, உங்க இன்வாய்ஸ் நம்பர்லயே அந்த ஃபைனான்ஷியல் இயரையும் சேர்த்துக்கோங்க. உதாரணத்துக்கு 25-26ன்னு போட்டீங்கன்னா போன வருஷ இன்வாய்ஸோட குழப்பமே வராது. 3, வெறும் 1ன்னு போடுறத விட 0001ன்னு போடுறது பார்க்க ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கும், கணக்கு வழக்கம் தெளிவா இருக்கும். 4வது, உங்களுக்கு நிறைய பிரான்ச் இருக்கா? அப்போ ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் ஒரு தனி சீரீஸ் ஆரம்பிங்க. சென்னைக்கு A001, மதுரைக்கு B001ன்னு வச்சுக்கிட்டா எந்த குழப்பமும் வராது. சுருக்கமா சொல்லணும்னா இதுதான் அந்த கோல்டன் ஃபார்முலா. முதல்ல உங்க கம்பெனிக்கான ஒரு ப்ரீஃபிக்ஸ், அதாவது ஒரு முன்னோட்டு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்லாஷ் போட்டு ஃபினான்ஷியல் இயரோட கோட். கடைசியா முன்னாடி ஜீரோஸ் சேர்த்து உங்க வரிசை எண். இந்த சிம்பிள் ஃபார்முலாவை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும், உங்க இன்வாய்ஸ் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒருவேளை உங்க பிசினஸ் கொஞ்சம் பெருசு, இல்ல இதுலெல்லாம் ரிஸ்க் எடுக்கவே கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கவலையே படாதீங்க. நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ் மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட நீங்க உதவி கேட்கலாம். அவங்க உங்க பிசினஸுக்கு ஏத்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட்டான சிஸ்டமை செட் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு மன நிம்மதியா இருக்கும். ஓகே, இதுவரைக்கும் என்ன செய்யணும்னு பார்த்தோம். இப்போ ரொம்ப முக்கியமா என்ன செய்யவே கூடாதுங்கிறத பார்க்கலாம். மத்தவங்க பண்ற தப்ப தெரிஞ்சுக்கிட்டாலே நாம கரெக்டா இருக்கலாம் இல்லையா? இந்த 2 தப்பும் நிறைய பேர் பண்றது. முதல்ல #@ மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸை இன்வாய்ஸ் நம்பர்ல யூஸ் பண்றது. அதுக்கு அனுமதியே இல்ல. 2வது, என்ன நடந்தாலும் சரி, வருஷத்துக்கு நடுவுல போய் நம்பர் சீரீஸ 1லிருந்து ரீஸ்டார்ட் பண்ணவே பண்ணாதீங்க. அது சட்டப்படி ரொம்ப பெரிய தப்பு. இன்னும் சில தவறுகள் இருக்கு, அதையும் பாருங்க. 16 கேரக்டர் லிமிட்டை தாண்டறது, போன வருஷத்தோட இன்வாய்ஸ் நம்பரையே தெரியாம இந்த வருஷமும் யூஸ் பண்றது. அப்புறம் ரொம்ப முக்கியமான தப்பு, ஒரு இன்வாய்ஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அதை அப்படியே தூக்கி போடுறது. அப்படி செய்யவே கூடாது. அதையும் உங்க கணக்குல வச்சு கேன்சல்டுன்னு நோட் பண்ணணும்.
ஏன்னா உங்க நம்பர் சீரீஸ்ல கேப் இருந்தாலே ஆடிட் பண்றவங்களுக்கு தேவையில்லாத சந்தேகம் வரும். சரி, இப்போ ஃபைனல் செக்ஷனுக்கு வந்தாச்சு. இதுவரைக்கும் நாம பேசின ரூல்ஸ், பெஸ்ட் பிராக்டிசஸ் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு நிஜ உலக உதாரணத்தோட பார்த்தா இன்னும் நல்லா புரியும் இல்லையா? வாங்க பார்க்கலாம். இந்த உதாரணத்தை நல்லா பாருங்க. இதுதான் ஒரு பெர்ஃபெக்ட் சிஸ்டம். INV அப்படிங்கிறது நம்ம ப்ரீஃபிக்ஸ், 2526ங்கிறது ஃபைனான்ஷியல் இயர், அப்புறம் 00001ன்னு வரிசை எண் ஆரம்பிக்குது. இங்க நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. 3வது இன்வாய்ஸ் பாருங்க, அது கேன்சல் ஆயிருக்கு. ஆனா அதை டெலீட் பண்ணாம அந்த நம்பரை அப்படியே வச்சு கேன்சல்டுன்னு நோட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த இன்வாய்ஸ் 4வது நம்பர்லேருந்து தொடருது. இதுதான் 100க்கு 100 கரெக்டான முறை. அப்போ இந்த முழு விளக்கத்தோட முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஒரு சீரான லாஜிக்கலான இன்வாய்ஸ் சிஸ்டம் தான் ஒரு ஆடிட் வரும்போது உங்களுக்கான முதல் பாதுகாப்பு. இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா யார வேணாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணலாம். ஒருவேளை உங்க டாக்ஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு முழுமையான சப்போர்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட தயங்காதீங்க. நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா வழிகாட்டுவாங்க. அவங்களோட ஃபோன் நம்பர் இங்க ஸ்கிரீன்ல இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. 9500274881. சரி, போறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு கேள்வி. இன்னைக்கு நாம பார்த்த விஷயங்கள்ல இருந்து உங்க இன்வாய்ஸ் சிஸ்டம்ல உடனடியா நீங்க செய்ய போற அந்த ஒரு முக்கியமான மாற்றம் என்ன? யோசிங்க, உடனே செயல்படுத்துங்க. உங்க பிசினஸ்க்கு அது ரொம்ப நல்லது.